பல்வேறு வரிச்சலுகைகளையும் நலத்திட்டங்களையும் வாரி வழங்கி இந்தியாவிலேயே 1989 முதலாக வணிகர் நல வாரியம் அமைத்து தந்து பலமுனை வரியை ஒருமுனை வரியாக்கி உள்ளூர் சோதனை சாவடிகளை அறவே நீக்கி அதிலும் குறிப்பாக வணிகர்களினுடைய பொற்காலம் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த காலம் வணிகர்களுடைய பொற்காலம். வணிகர்களை அழைத்து பேசித்தான் அதன் அடிப்படையிலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற திட்டத்தையும் இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தி வணிகர்களை அரவணைத்து இந்திய அளவில் தொழில் வணிகம் முதலிடம் பெறுவதற்கு அடித்தளமிட்ட வணிகர்களின் பாதுகாவலர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாளை நமது திமுக வர்த்தகர் அணி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது என இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக நடத்துவது என உறுதியளிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட அன்பு தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை வர்த்தகர் அணி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் மற்ற அணிகளை காட்டிலும் சிறப்பாக அந்தந்த பகுதி வணிகர் சங்கங்களை இணைத்து வணிகர்களை வரவழைத்து இந்த வணிகர்களுக்கு இந்த அரசு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் சாதனைகள் எல்லாம் செய்துள்ளோம் என்பதை எடுத்து கூறி அதிலும் குறிப்பாக மே 5 தமிழகம் முழுவதும் வணிகர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அந்த மே 5 வணிகர் தினம் என அரசே அங்கீகாரம் அளித்து அரசாணை வெளியிட்ட அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே இந்த 103வது பிறந்த நன்னாளை அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து கொண்டாட வேண்டும் என இன்று நமது மரியாதைக்குரிய மாநில செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை அனைவரும் ஏற்று வர்த்தகர் அணி அனைத்து மாவட்டங்களிலும் நலத்திட்ட உதவிகளை செய்வோம் என்று கூறி, முக்கியமாக நீங்க அந்தந்த பகுதியில் இருக்கிற மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சிகளின் பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கின்ற பள்ளி மாணவிகளுக்கு, இளம் தலைமுறையினருக்கு நாம் தொடர்ந்து நலத்திட்டங்கள் வழங்கினோம் என்று சொன்னால்தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்தி செல்லும் என்பதை எடுத்து கூறி, இங்கே வருகை தந்துள்ள அனைவரையும் நமது மாநில செயலாளர் சார்பாகவும் மாநில நிர்வாகிகளின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து, நாம் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின்பு கடற்கரையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற வணிகர்களின் பாதுகாவலர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து இந்த 103வது பிறந்த நாளை வர்த்தகர் அணி முதலில் அங்கிருந்து தொடங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்துள்ள அனைவரும் அடுத்ததாக தலைவர் நினைவிடத்திற்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.